நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. என்னன்னா, ரீயூஸ்டு கண்டென்ட்னு எனக்கு இன்னைக்கு வந்துருச்சுங்க. இதை எப்படி சரி பண்றது? இது எப்படி நான் அணுகுறது? அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அதாவது இன்ஆத்தென்டிகேஷன் கண்டென்ட்டும் ரீயூஸ்டு கண்டென்ட்டும் இது ரெண்டும் ஒரு சேர ஒரு வகையில எல்லாமே ஒண்ணு மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மானிட்டேஷன் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. மானிட்டேஷன் ஆஃப் பண்ணிட்டு இவங்க என்ன செய்வாங்கன்னா வந்துட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து போடு, இதை சரி பண்ணு, இல்ல ரீஅப்ளை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருவாங்க, இல்ல அப்பீல் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதுதான் வந்துட்டு சேம். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது நீங்க வந்துட்டு இந்த முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இன்ஆத்தென்டிகேஷன் கண்டென்ட்டுக்கும் ரீயூஸ்டு கண்டென்ட்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள். இது இம்பாக்ட் என்னமோ மானிட்டேஷன் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க, அது வேற விஷயம். பட் இதுல மானிட்டேஷன்ல ஒய்டி, அதாவது ஒய்ஐடிஏ வந்துட்டு நம்ம யூடியூப் ப்ரோக்ராம் பார்ட்னர்ல இருக்காங்க பாத்தீங்களா, அதுல இருந்தே நம்மளை தூக்கிடுவாங்க, அது வேற விஷயம். ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீயூஸ்டு கண்டென்ட்னா நீங்க வேற யாருனுடைய உழைப்பையாவது எடுக்கிறது. வேற யாராவது வீடியோ போட்டிருப்பாங்க, அந்த வீடியோ எடுத்துட்டு நீங்க போடுறது, அதை நீங்க பயன்படுத்தி யூடியூப்ல அப்லோட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது, அது ஒண்ணு. அடுத்தது ரீயூஸ்டு கண்டென்ட்னா ஏஐ மூலியமா பயன்படுத்தி வீடியோ போடுறது. இதை லோ வேல்யூ கண்டென்ட்டாகவும் பார்க்கும், ரீயூஸ்டு கண்டென்ட்டாகவும் பார்க்கும் இது. இந்த மாதிரி நம்ம வீடியோ போடும்பொழுது இதுல ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்றதுல இப்படிலாம் வந்துட்டு வருதுங்க. அது மட்டும் இல்லாம ஃபேஸை காமிக்காம வெறும் வாய்ஸ் மட்டும் போடுறது, அந்த வாய்ஸ்ல கூகுள் பிக்சரை கொண்டு வந்து ஆட் பண்றது, இதெல்லாமே வரும். சின்ன சேஞ்சஸ் என்னன்னா, இன்ஆத்தென்டிகேஷன் கண்டென்ட் அப்படின்றது அது எப்படி பாக்குதுன்னா, இது ஒரு ஸ்கேம் அப்படின்ற மாதிரி பாக்குது. இவங்க வந்து மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாக்குது. ஒருவேளை இந்த ஒரு இவங்க சொல்லக்கூடிய தகவல் அப்படின்றது மக்களுக்கு பயனுள்ளது இல்லாததா இருக்கும் அப்படின்ற மாதிரி, இவங்க மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இது முடிவு பண்ணிடும். இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஒரு விஷயம் அப்படின்றதுல நமக்கு மெயினா எது தெரியுமா வரும்? நம்ம வந்துட்டு லாஸ்டா ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்றதுக்குள்ளதான் வந்து நிற்கும். ஆனா இன்ஆத்தென்டிகேஷன் கண்டென்ட், ரீயூஸ்டு கண்டென்ட் ஓரளவுக்கு எல்லாமே ஒரு சேர ஒண்ணு மாதிரி தான் வரும். இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஒரே இம்பாக்ட் தான். இப்ப என்ன செய்யலாம்? இந்த மாதிரி ஒருத்தருக்கு நடந்திருக்குன்னு சொல்றாரு. முதல் கட்டமா அவர் என்ன செய்யலாம்? அவருக்கு கன்ஃபார்மா தெரியும், நான் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ போடல, மற்றவங்களுடைய வீடியோ கிடையாது, இது என்னுடைய வீடியோ தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மா தெரிஞ்சா மட்டும் அப்பீல் பண்ணலாம். அண்ட் அதே போல ஒரே வீடியோவை தொடர்ந்து நிறைய தடவை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோவையே ஒரே தடவை நிறைய தடவை மாத்தி மாத்தி ரீபோஸ்ட் அப்படின்றது பண்ணுவாங்க. இந்த ரீபோஸ்ட் பண்றதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அதை இன்ஆத்தென்டிகேஷன் கண்டென்ட் அப்படின்றத வச்சிரும். இங்க ஸ்கேம் அப்படின்றதையும் கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை இவங்க போலியான விஷயங்களை பரப்புறாங்க அப்படின்றதையும் கொண்டு வந்துடும். இந்த மாதிரி இந்த எந்த காரணமா வேணா இருக்கலாம். அதுலதான் வந்துட்டு இன்ஆத்தென்டிகேஷன் கண்டென்ட் அப்படின்றது வரும். ரீயூஸ்டு அப்படின்றது ஆப்வியஸா நீங்க வேற யாரு வீடியோவையே நீங்க பயன்படுத்திருக்கீங்க, அதனால மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்றது வந்திருக்குது. பயப்பட தேவையில்லை. இதுக்கான பணம் உங்களுக்கு $100 ரீச் ஆயிடுச்சுன்னா, அந்த பணம் அப்படின்றது ஆப்வியஸா உங்களுக்கு 21st 7th மேல அப்டேட் ஆகி உங்களுக்கு 21st அது உங்களுடைய வங்கி கணக்குக்கு அது ரிசீவ் ஆயிடும். அது வேற விஷயம். அதை விட்டுருங்க. அடுத்தது இதை நீங்க செய்ய வேண்டியது என்ன? இதை நீங்க எப்படி சரி பண்ணணும்னா, முதல்ல நீங்க போய் இந்த ஆப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. அதாவது நீங்க ஒய்டி ஸ்டுடியோ ஆப் இருக்கு இல்லைங்களா, அதை ஓபன் பண்ணிக்கிட்டு அது சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஒன்று வரும். வந்துட்டு ஏர்னிங் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே இதுலயே போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்கன்னா, நீங்க திரும்ப எப்போ அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரி டைம்ல நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு போட்டிருப்பாங்க. ரீஅப்பீல் பண்றதுக்கான டைம் அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்க வந்துட்டு போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டைம் போட்டிருப்பாங்க. இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும். அதாவது வந்துட்டு உங்களுக்கு எடிட் யுவர் சேனல் அண்ட் ரீஅப்ளை அப்படின்னு கீழே இருக்கும். ரெண்டாவது ஆப்ஷன். முதல் ஆப்ஷன் அப்பீல் பண்ணலாம். ரெண்டாவது ஆப்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எடிட் யுவர் சேனல் அண்ட் ரீஅப்ளை அப்படின்ற மாதிரி வரும். அதுலேயே உங்களுக்கு டைம் போட்டிருப்பாங்க. யூ கேன் ரீஅப்ளை ஸ்டார்ட் ஃப்ரம் 24th July 2026 that long as your channel meet this follow requirement அப்படின்றது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு மறுபடியும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆல்ரெடி வந்துட்டு ரீச் ஆகிட்டு இருக்கோம். அடுத்தது நம்மளுடைய வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு மேபி இந்த வீடியோவை நீங்கள் ஒத்துக்கிட்டு அந்த வீடியோவை நீங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ரைவேட்ல போட்டீங்க அப்படின்னா இந்த இடத்த உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் குறைஞ்சிரும். அந்த வாட்ச் ஹவர்ஸை நீங்கள் அந்த டேட்டுக்குள்ள பீட் பண்ணணும். அந்த டேட்டுக்குள்ள அதை தாண்டி கூட நீங்கள் பீட் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் எப்போ வேணா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்குள்ள நீங்க வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியாது. இப்போ நீங்க என்ன செய்யலாம்? இங்க ரீயூஸ்டு கண்டென்ட் என்னென்ன வருதோ ஒரு வீடியோ விடாம எல்லா வீடியோவும் பிரைவேட்ல போட்டுருங்க. நீங்க டெலிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பிரைவேட்ல போட்டு விட்டுருங்க. பிரைவேட்ல போட்டுட்டு நீங்க அடுத்தது செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். பிரைவேட்ல போட்டதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நீங்க ஒரு வீடியோ உருவாக்குங்க. அது உங்களுடைய ஓன் கண்டென்ட், ஓன் வாய்ஸ், ஓன் ஃபேஸ் இதெல்லாம் காட்டி உருவாக்குங்க. இன்னொரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க.
நீங்க ஃபேஸ் கட்டாம வீடியோ போடலாம். அதாவது வந்து ஒரு மொபைல்ல வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போறீங்கன்னா, அப்போ என்னன்னா உங்களுடைய கை ஆக்ஷன்ஸ் அப்படின்றது அங்க இருக்கணும். ஸோ அதெல்லாம் இருந்தால் தான் அது ஆக்ஷன்ஸ் ஏதாவது மூவ்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தான் அது லோ வேல்யூ கண்டென்ட் அப்படின்றதுக்குள்ள பார்க்காது. ஸோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றத வந்துட்டு யூடியூப் அல்காரிதம் கேட்குது. அதனால இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு மறுபடியும் வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணி அந்த லிமிட்டட் பீரியட் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு அப்ளை பண்ணி மறுபடியும் மானிட்டேஷன் அப்படின்றது எனேபிள் ஆகிடும். இந்த இடத்துல நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. முக்கியமாக நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய தப்பை சரி செய்யறதுக்கான ஒரு சின்ன சான்ஸ் அப்படின்றது கிடைச்சிருக்குது. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஸோ இது வந்துட்டு நல்ல வருமானம் வருது. இப்போ உங்களுக்கு 1000 2000 வந்து 10,000 5,000 20,000 30,000 கூட வரலாம். லேக்ஸ் கணக்கில் கூட யூடியூப்ல இருந்து வருமானம் வரும். அப்போ நல்ல லேக்ஸ் கணக்கில் வரும்பொழுது இந்த ஒரு இம்பாக்ட் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு அடிச்சுதுன்னா, அப்ப என்ன பண்ண முடியும்? அவ்வளோ பணம் வந்துட்டு இருக்கக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம? ஸோ அதனாலதான் சொல்றேன், நீங்க இப்ப ஃபுல் ஜீரோ ஆக்குனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மற்ற அதனுடைய வந்துட்டு பவர் அப்படின்றது அப்படியே தான் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படின்றது அப்படியே தான் இருக்கும். அதனால அதை மைண்ட்ல வச்சு அழகா வீடியோ மறுபடியும் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து எடுங்க, கான்ஃபிடென்ட்டா எடுங்க. இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டோம், இது எதுவுமே ஃப்ளூக்ல கிடையாது. நீங்க போட்ட எஃபர்ட் அப்படின்றத யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஃப்ளூக்னா வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ணாமல் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் சேனலே ஓப்பன் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு சேனல் இருந்தாப்பா என் சேனலை நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறது தான் ஃப்ளூக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு முழுக்க முழுக்க ஃப்ளூக் கிடையாது, நீங்கள் போட்ட எஃபர்ட். அப்போ நீங்கள் போட்ட எஃபர்ட்டை திரும்பவும் போடுங்க. முதல்ல ஒண்ணுமே தெரியாம போட்டீங்க, இப்ப நிறைய விஷயங்கள் தெரியும், யூடியூப்பை பத்தி உங்களுக்கு தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க, கண்டிப்பா உங்களாலையும் சக்சஸ் ஆக முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருந்திருக்கும். நம்மளுடைய வந்துட்டு இன்ஸ்டாகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்க் கீழே இருக்கு. ஃபர்தரா யூடியூப் ரிலேட்டடா எந்த கேள்வியா இருந்தாலும் சரி நீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்துட்டு லோன் சேனல் வச்சுட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் லோன் ஆப் ரிவ்யூ வச்சுட்டு இருக்கிறோம், ஆன்மீகம் சேனல் இருக்கு, கார் சேனல் இருக்கு. ஸோ அது கூட சேர்ந்து இந்த ஒரு யூடியூப் டிப்ஸ் சேனல் இருக்கு. அதனுடைய லிங்க் வேணா கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி.